திமுகவின் உரிமை குரல்கள் மக்களவையில் இன்னும் அழுத்தமாக ஒலிக்கும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் போட்டியிட்ட 40 தொகுதியிலும் திமுக கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற்றுள்ளன. இதனையடுத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் பேரறிஞர் அண்ணா மற்றும் கருணாநிதியின் நினைவிடங்களுக்கு சென்று மரியாதை செலுத்தினர். இதுகுறித்த புகைப்படங்களுடன் உதயநிதி தனது எக்ஸ் வலைதளத்தில் 75 ஆண்டு கால மாநில சுயாட்சிக்காகவும் தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காகவும் வழங்கிய திமுகவின் உரிமை குரல்கள் மக்களவையில் இன்னும் அழுத்தமாக ஒலிக்கும் என்று பதிவிட்டுள்ளார். திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டங்களுக்காக தமிழக மக்கள் 40 தொகுதியிலும் வெற்றியை தந்திருப்பதாக திமுக எம்பி ஆராசா தெரிவித்துள்ளார். நீலகிரி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்ட ஆராசா தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளரான மத்திய இணையமைச்சர் எல் முருகனை விட 2,40,585 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திமுக எம்பி ஆராசா மதச்சார்பின்மை ஏற்பட்டுள்ள ஆபத்தை எதிர்த்து போராட 40 தொகுதியிலும் வெற்றியை தாருங்கள் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறைகூவலை தமிழ்நாடு மக்கள் ஏற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்களித்த தமிழக மக்கள் அனைவருக்கும் பாஜக மாநில தலைவரும் கோவை தொகுதி வேட்பாளருமான அண்ணாமலை நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இம்முறை மக்களின் பிரதிநிதிகளாக நாடாளுமன்றம் செல்ல முடியவில்லை என்ற வருத்தம் இருந்தாலும் வரும் காலங்களில் மக்களின் அன்பையும் அங்கீகாரத்தையும் பெற தங்கள் உழைப்பை இரட்டிப்பாக்குவோம் என்று கூறியுள்ளார். மத்தியில் மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய உள்ளதில் பெரும் மகிழ்ச்சி எனவும் தமிழக அரசியலில் தேசிய ஜனநாயக கூட்டணி தவிர்க்க இயலாத சக்தியாக தொடர மக்கள் பெரும் ஆதரவளித்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தேர்தல் முடிவு பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் கிடைத்துள்ள வெற்றி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் சிதம்பரம் தொகுதியில் போட்டியிட்ட திருமாவளவன் 5,05,084 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தனது வெற்றி தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். அந்த பதிவில் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அமோக வெற்றியை அளித்த மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள். பாசிசத்துக்கு எதிரான போராட்டத்தில் கிடைத்துள்ள இந்த வெற்றி தேர்தல் முடிவு மட்டுமல்ல, இது மக்களின் ஜனநாயக தீர்ப்பு என்று தெரிவித்துள்ளார். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம் என ஆணவத்தில் பேசியவர்களுக்கு ஜனநாயக முறையில் நடந்த தேர்தல் அடக்கத்தை கற்பித்துள்ளதாக கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கார்த்திக் சிதம்பரம் 2,05,664 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றி பெற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கார்த்திக் சிதம்பரம் வெற்றிக்கு காரணமான அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டதோடு தொடர்ந்து பேசிய அவர், மக்களவைத் தேர்தலில் 400 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என ஆணவத்தில் பேசியவர்களுக்கு ஜனநாயக முறையில் நடைபெற்ற தேர்தலில் மக்கள் அடக்கத்தை கற்பித்துள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பாஜக கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை கிடைத்துள்ளது, பாஜகவுக்கு கிடைக்கவில்லை. அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என திருச்சி எம்பி துரை வைகோ தெரிவித்துள்ளார். மதிமுக வேட்பாளர் துரை வைகோ 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். திமுக கூட்டணியில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்ட மதிமுக வேட்பாளர் துரை வைகோ தன்னை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை விட 3,13,094 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். வெற்றிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ இது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கு கிடைத்துள்ள வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த தேர்தலில் பாஜக கூட்டணிக்கு தான் பெரும்பான்மை கிடைத்துள்ளது என்றும் பாஜகவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை எனவும் கூறிய அவர் மாற்றம் வந்தால் மகிழ்ச்சி எனவும் கூறியுள்ளார். இந்த தொகுதிக்கு தேவையான அனைத்து திட்டங்கள் என்னால் முடிந்து மட்டும், இந்த துரை வைகோவால் முடிந்து மட்டும் நான் இவர்களுடன் சேர்ந்து அமைச்சர் பெருமக்களுடன் இங்கிருக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சேர்ந்து உழைக்க நான் தயார். பொய் பிரச்சாரம், மதவாத பிரச்சாரத்தினால கிடைச்ச அந்த வாக்குகள் தான் சொல்லுவேன் நான். அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு தனிப்பெருமை, அவங்க இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி கிடைக்கல. இன்னைக்கு பாஜக கூட்டணிக்கு தான் ஒரு மெஜாரிட்டி கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இதுல என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி சூழ்நிலையில என்ன வேணா நடக்கலாம். அடுத்த 48 மணி நேரத்தில் என்ன வேணா நடக்கலாம் உங்களுக்கு. தருமபுரியில் தோல்வியடைந்த சௌமியா அன்புமணி திமுக வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற்ற நிலையில் தருமபுரி தொகுதியில் கடும் போட்டி நிலவியது. அந்த வகையில் காலை வாக்கு எண்ணிக்கை துவங்கியது முதல் சௌமியா அன்புமணி முன்னிலையில் இருந்தார். இடையிடையே மட்டும் திமுகவின் வேட்பாளர் மணி முன்னிலை வந்தார்.
எனினும் மாலை 5 மணி வரை உறுதியாக முன்னிலை வகித்து வந்த சௌமியா அன்புமணி அதன் பின் சரிய துவங்கினார். தொடர்ந்து ஏறுமுகத்தில் சென்ற திமுக வேட்பாளர் மணி 4,32,200 வாக்குகள் பெற்று வெற்றியை உறுதி செய்தார். சௌமியா அன்புமணி 21,300 வாக்குகள் பின்னிலையில் தோல்வியடைந்தார். இதைத் தொடர்ந்து பேசிய அவர் திமுக வேட்பாளருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் தொடர்ந்து 7வது முறையாக தென்காசி தொகுதியில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தோல்வியை சந்தித்துள்ளார். மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்ற புதிய தமிழகம் கட்சிக்கு தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டது. இதில் அந்த கட்சியின் தலைவரான டாக்டர் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார். வாக்குகள் எண்ணப்பட்ட நிலையில் தென்காசியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமார் 20,000 வாக்குகள் முன்னிலையில் உள்ளார். தென்காசி தொகுதியில் 1998, 1999, 2004, 2009, 2014, 2019 மற்றும் 2024 என கிருஷ்ணசாமி தொடர்ந்து 7 முறை போட்டியிட்டு தோல்வியடைந்துள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எல்லா போர்களும் வெற்றிக்காக அல்ல என நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். விருதுநகர் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட ராதிகா சரத்குமார் 1,64,000 வாக்குகள் பெற்று வெற்றி வாய்ப்பை இழந்துள்ளார். அந்த தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் வெற்றி பெற்றுள்ளார். இந்த நிலையில் தேர்தல் முடிவுகள் குறித்து ராதிகா தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் தனக்கு வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். இதேபோல் மற்றொரு பதிவில் அனைத்து போர்களும் வெற்றிக்காக நடத்தப்படுபவை அல்ல, அவற்றில் சில போர்களில் ஒருவர் எதிர்த்து நின்றார் என்பதை சொல்வதற்காகவே போரிடப்படுகின்றன என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு ஆட்சியை கைப்பற்றியுள்ள நிலையில் வேலூரில் அவரது ஆதரவாளர் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினார். 175 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட ஆந்திர பிரதேச மாநிலத்தில் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த வெற்றியை கொண்டாடும் வகையில் சந்திரபாபு நாயுடுவின் ஆதரவாளர் ஒருவர் வேலூர் பேருந்து நிலையத்திலிருந்து திருப்பதி மற்றும் சித்தூர் செல்லும் பேருந்துகளில் பயணிகளுக்கு இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நடிகர் பவன் கல்யாணின் தேர்தல் வெற்றிக்கு நடிகர் விஜய் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். ஆந்திர மாநில சட்டமன்ற தேர்தலில் நடிகர் பவன் கல்யாணின் ஜனசேவா கட்சி தனித்து போட்டியிட்டு 21 தொகுதிகளை கைப்பற்றி 2வது இடத்தையும் பிடித்துள்ளது. இந்த நிலையில் நடிகர் பவன் கல்யாணின் வெற்றிக்கு நடிகர் விஜய் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். உங்கள் அபார வெற்றிக்கும் சட்டமன்ற தேர்தலில் 2வது பெரிய கட்சியாக ஜனசேனா கட்சி உருவானதற்கும் வாழ்த்துக்கள். ஆந்திர மக்களுக்கு சேவை செய்யும் உங்கள் பொறுமை மற்றும் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என்று தமிழக வெற்றிக் கழகத்தின் ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார்.